கொண்டிருந்தால் பலனில்லை, வருத்தப்பட்டும் பயனில்லை. அதனால்தான் அம்மா கூறுவது, இந்த நிமிடம் மட்டும்தான் நம் கையில் இருக்கிறது, அடுத்த நிமிடம் நம் கையில் இல்லை. நல்ல செயல்களை செய்வோம். இந்த உலகில் பயனற்றது என்று எதுவும் இல்லை என்று அம்மா எப்போதும் வலியுறுத்துகிறார். ஒவ்வொன்றுக்கும் அதற்கே உரிய தனித்தன்மையும் மதிப்பும் இருக்கிறது. இதற்கு அருமையானதோர் உதாரணத்தை அம்மா கூறுவார். விமானத்தின் என்ஜின் வேலை செய்யாவிட்டால் அந்த விமானம் பறக்க முடியாது. அதேபோல் விமானத்தின் முக்கியமான ஒரு சிறிய திருகாணி தளர்ந்து போனாலோ அல்லது காணாமல் போய்விட்டாலோ கூட அந்த விமானத்தால் பறக்க முடியாது. ஒரு அலுவலகத்தில் மேலாளர் மட்டுமே முக்கியமானவர் என்று சொன்னால் அங்கு வேலை செய்யும் டைப்பிஸ்டோ பியூனோ இல்லாமல் வேலை நடக்குமா? இல்லை. ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கான பங்கு, அவரவருக்கே உரிய முக்கியத்துவம் இருக்கிறது. நம் வீட்டை துப்புரவு செய்வதற்கோ அல்லது பாத்திரம் கழுவுவதற்கோ நாம் தயங்குவதில்லையே. அதேபோல் எந்த சேவையும் பெரியது அல்லது சிறியது என்று சொல்ல முடியாது. துப்புரவு செய்வது தாழ்ந்த வேலை என்று எல்லோரும் நினைத்து யாருமே அதை செய்யவில்லை எனில் இந்த உலகம் வாழத்தக்கதாக இருக்குமா என்று யோசித்துப் பாருங்கள். கண்டிப்பாக இவ்வுலகில் பயனற்றது என்று எதுவும் இல்லை. ஒரு குதிரை வேகமாக செல்ல உதவும். அதேபோல் ஒரு கழுதை சுமையை சுமந்து செல்ல பயன்படும். சிறு துளிகள் சேர்ந்தால் பெருவெள்ளம். சிறிய ஊசியால் தைப்பது பெரிய வாளால் முடியுமா? சிறு விரல் இன்றி கை முழுமையாகுமோ போன்ற ஆன்றோர்களின் வாக்குகள் எத்தனை பொருள் பொதிந்தவை! ஒவ்வொருவரும் தங்கள் கடமையை சிறப்பாக செய்தால் இந்த உலகில் அற்புதமான மாற்றம் ஏற்படும். அன்பு வடிவாகவும் ஆன்ம வடிவாகவும் இருக்கின்ற അനേവർക്കും വണക്കം. ഈ നിമിഷത്തെ വിവേകമാണ് നമ്മുടെ ശരിയായ ആയുസ്. അതിലാണ് നമ്മുടെ ജീവിതം ഇരിക്കുന്നത്. അടുത്ത ശ്വാസം വരെ നമ്മുടെ കയ്യിലല്ല. ഈ നിമിഷത്തിൽ നല്ല കർമ്മം ചെയ്യുക. கர்மத்தின் தத்துவம் மிகவும் புதிரானதாகும். இது எண்ணற்றவர்களின் அனுபவமாகும். வருடக்கணக்காக இதை கவனித்து வருகிறேன். யாராவது கரிநாள் எனப்படும் பஞ்சமியில் இறந்தால் 5 மரணங்கள் அதே வீட்டில் நடக்கும். வயதானவர்கள் மட்டுமின்றி இளைஞர்களும் இறப்பதுண்டு.
தற்கொலை செய்து கொண்டவர்களின் வீடுகளில் மீண்டும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய தூண்டுதல் இருக்கும். சில குழந்தைகள் பிறந்தவுடன் அன்னை இறந்து விடுவார். கண்டாந்த யோகத்தில் பிறந்த பிள்ளை அன்னையை தின்றுவிடும் என்று நாம் பாடுவதுண்டு. அது உண்மையே. சில நட்சத்திரங்களில் பிறந்தவர்களின் அம்மாவிற்கோ அப்பாவிற்கோ தனக்கோ பிரச்சனைகள் வரும். சில நட்சத்திரங்களில் குறிப்பிட்ட நேரத்தில் பிறந்தவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம், வேறு நோய்களும் வர வாய்ப்புள்ளது. அம்மாவிற்கு பிரச்சனைகள் ஏற்படுவதும் அப்பாவிற்கு விபத்து ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. இதையெல்லாம் அம்மா நேரடியாக பார்த்ததுண்டு. கீழே கிடந்த மற்றவரின் பர்ஸை எடுத்து கொடுத்தால் திருடன் என்று கூறுவார்கள். நேரம் சரியில்லை என்றால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. முன்வினை பயன். வருவதை ஏற்றுக்கொள்வோம், அவ்வளவுதான். பயந்து கொண்டிருந்தால் பலனில்லை, வருத்தப்பட்டும் பயனில்லை. அதனால்தான் அம்மா கூறுவது, இந்த நிமிடம் மட்டும்தான் நம் கையில் இருக்கிறது, அடுத்த நிமிடம் நம் கையில் இல்லை. நல்ல செயல்களை செய்வோம். உப்பு நீரில் நல்ல நீரை சேர்த்து உப்புத்தன்மையை குறைப்பது போல நல்ல செயல்களை செய்து இந்த நிமிடத்தில் சந்தோஷமாக இருப்போம். இதை அம்மா கூறிய பொழுது ஒரு சிறுவனின் அப்பா அம்மாவிடம் வந்து கூறினார், அம்மா, இவன் கூறுகிறான், அம்மா சொன்னது என்ன? இந்த நிமிடத்தில் சந்தோஷமாக இருப்போம். அவனுக்கு நாளை பரீட்சை, ஆனால் டிவி பார்த்து கொண்டிருக்கிறான். இன்று நன்றாக படித்தால் நாளை ஜெயிக்கலாம். ஒரு விதையிட்டால் அதனை பராமரிக்கும் பொழுதுதான் பலனை தருகிறது. இன்று செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். ஆனால் அவன் கூறியதென்ன? டிவி பார்த்து கொண்டிருந்தால் மட்டும் போதும், படிக்க வேண்டாம், பரீட்சையும் வேண்டாம். இன்றைய குழந்தைகள் எல்லாவற்றையும் தலைகீழாக புரிந்து கொள்கிறார்கள், அதன் தத்துவத்தை புரிந்து கொள்வதில்லை. ஒரு நல்ல கட்டிடத்தை கட்டுவதற்கு பிளான் வேண்டும். பிளான் வரைந்த பிறகுதான் கட்டுவோம். ஆனால் பிளான் மட்டும் போதாது, அந்த பிளானிற்கு ஏற்றபடி கட்டவும் வேண்டும். வரைக்கும் போது வரைப்பதிலும் கட்டும்போது கட்டுவதிலும் கவனம் தேவை. கனவுகள் காணலாம், ஆனால் முயற்சியும் தேவை. கனவுகளை நனவாக்க முயற்சி செய்ய வேண்டும். லட்சக்கணக்கானவர்களின் வாழ்க்கையை அனுபவம் மூலம் அம்மா பார்த்து அறிந்து கொண்டது. கர்மத்தின் ரகசியத்தை வார்த்தைகளால் புரிந்து கொள்ள முடியாது. எல்லாவற்றையும் அறிகின்ற ஒரு சாட்சி இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். இல்லாவிட்டால் எப்படி இதெல்லாம் நடக்கும்? இதன் காரணத்தை ஒரு விஞ்ஞானியும் கூறுவதில்லை. நடக்க வேண்டியது நடக்கும், அதை நேரிடத்தான் வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். 90 வயதில் இறப்போம் என்று விதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இப்பொழுதே அழுது கொண்டிருப்பது ஏன்? நேற்றும் நாளையும் நம் கையில் இல்லை, இந்த நிமிடம் மட்டும்தான் நம் கையில் உள்ளது. இறைவனிடம் இணக்கம் வைப்பதின் மூலம் வினையை வெல்ல பார்ப்போம். அதை கொஞ்சமாவது அனுபவித்தே ஆக வேண்டும். அதை தவிர்க்கவே முடியாது. மருத்துவத்துறையின் முன்னேற்றம் மூலமாக நம்மால் நிறைய வருடங்கள் வாழ முடியும் என்றாகிவிட்டது. ஆனால் கடந்து போன வருடங்களை நம்மால் பிரயோஜனப்படுத்த முடிந்ததா என்பதை சிந்திக்க வேண்டும். நமது பிரச்சனை ஆயுளை எப்படி கூட்ட வேண்டும் என்பதல்ல, அதில் எப்படி வாழ வேண்டும் என்பதில்தான் இருக்கிறது. இதற்கு நாம் பதில் கண்டுபிடிக்காவிட்டால் திருப்தியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்க்கை நடத்த முடியாது.
டாலஸ் நகரில் இருந்து சிகாகோ நிகழ்ச்சிக்கு செல்லும் வழியில் அம்மா தன்னுடன் யாத்திரை செய்யும் தன்னார்வ தொண்டர்களுடன் சிறிது நேரம் செலவிட ஒரு பூங்காவில் நிறுத்தினார். அம்மாவுடன் யாத்திரை செய்யும் பக்தர்களுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எதிர்பார்த்து ஏங்கி இருப்பதும் என்றும் நினைவில் நிற்பதுமான தருணங்கள். அருகில் அழகான ஒரு ஏரி இருந்தது. குழு முழுவதும் வந்து சேருவதற்காக காத்திருந்த போது அம்மா பூங்காவை சுற்றி பார்க்க நடந்தார். அம்மா அனைவருக்கும் பிரசாதம் வழங்கினார். சிகாகோ இல்லினாய் மாநிலத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம். அமெரிக்க நகரங்களின் மக்கள் தொகை அடிப்படையில் இது 3வது இடத்தில் இருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் சிகாகோ வேகமாக வளர்ச்சி பெற்றது. இன்றைக்கு நீதி, கலாச்சாரம், வர்த்தகம், தொழில்துறை, தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு மற்றும் போக்குவரத்து ஆகிய துறைகளில் சிகாகோ ஒரு சர்வதேச மையமாக விளங்குகிறது. 2025ஆம் ஆண்டில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணிகளையும் சேர்த்து சுமார் 5.5 கோடி பேர் சிகாகோவிற்கு வந்துள்ளனர். நியூயார்க் நகரத்திற்கு பிறகு அமெரிக்காவில் அதிகமாக சுற்றுலா பயணிகள் வருகின்ற 2வது நகரம் சிகாகோ. சிகாகோவில் நிகழ்ச்சிகள் அம்மாவின் விசாலமான ஆசிரமத்தில் நடைபெறுகின்றன. அம்மாவின் வருகை ஒரு வருடம் முழுவதும் அம்மாவின் குழந்தைகள் செய்த திட்டங்களும் பிரார்த்தனைகளும் நிறைவு பெறும் தருணமாகும். அன்பு தாய் தங்கள் இல்லத்திற்கு மீண்டும் வருகை தருவதால் அளவிட முடியாத மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர் பக்தர்கள். அம்மா எல்லோரையும் தியானம் மற்றும் ஆத்ம பூஜையில் வழிநடத்தினார்.
ஆழ்ந்த ஏக்கத்தால் நிறைந்த ஒரு சூழ்நிலையே அந்த ஆசிரமத்தில் நிலவுகிறது. தங்கள் அன்னையும் குருவுமான அம்மாவின் முன்னிலையில் உள்ளூர் பக்தர்கள் ஒரு நொடியையும் வீணாக்கவில்லை. அம்மாவின் அன்பு மழையில் நனைந்து அது தரும் ஆனந்தத்தில் முழுமையாக மூழ்கவே அவர்கள் அங்கு வந்துள்ளனர். I met Amma in this birth in November 99 in San Ramon. நான் இந்த ஜென்மத்தில் 1999 நவம்பர் மாதம் சான்ரமோனில் அம்மாவை சந்தித்தேன். என்னோட தாயும் என்னோட இஷ்ட தெய்வமும் ரெண்டுமே அம்மா தான். என் வாழ்க்கையில் சமநிலையை கொண்டு வர அம்மா நிறையவே உதவுறாங்க. அம்மாவை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஆசாபாசங்கள் நிறைய இருந்தது. அம்மாவை சந்தித்த பிறகுதான் நாம நமக்கு உள்ளேயும் வெளியிலையும் சமநிலைப்படுத்தணும்னு எனக்கு புரிஞ்சிச்சு. அம்மாவோட இருக்கும்போது அன்பான சூழலும் லேசாகிவிட்டது போன்ற உணர்வும் இருக்கும். அம்மாவின் தரிசனத்தின் போது கலை நிகழ்ச்சிகள் பல அரங்கேற்றப்பட்டன. அங்கனா மங்கனா மந்தரே மாதவம் 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 சாந்தரே நாங்கனா இத்தமா கல்பிதே மண்டலே மத்யக சஞ்சனோ வேணுனா தேவகி நந்தன அங்கனா மங்கனா மந்தரே மாதவம் 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 சாந்தரே நாங்கனா இத்தமா கல்பிதே மண்டலே மத்யக சஞ்சனோ வேணுனா தேவகி நந்தன கிருஷ்ண 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 ஹரே கிருஷ்ண 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 ஹரே கிருஷ்ண. அம்மா பாடத் தொடங்கினார். பக்தர்களால் தங்களை அதற்கு மேலும் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அவர்களின் இதயங்கள் உருக அந்த கணத்தில் தங்களை முழுவதுமாக அவர்கள் மறந்தனர்.
எல்லா அனுபவங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு அல்லவா? தனது நியூயார்க் நகர குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி அளிக்க அம்மா புறப்பட்டார். அடுத்த ஆண்டு வரை தங்களுக்கு உரியதை காட்டிலும் மிக அதிகமானதை அம்மா தந்திருக்கிறார் என்பதை சிகாகோவின் குழந்தைகள் உணர்ந்தனர்.